السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்தினுடைய 29வது தராவீகை தொழுது முடித்து விட்டோம். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தராவி தொழக்கூடிய நசீப் இருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் திங்கட்கிழமை பெருநாள் என்று இருந்திருந்தால் இந்த வருடத்தினுடைய நிறைவு தராவிகவாக இது அமைந்திருக்கும். பொதுவாக ரமதானுடைய கடைசி பொழுதுகள், கடைசி நாட்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு வகையான மன இறுக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு கனத்த இதயத்தோடு இந்த நாட்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியான பொழுதுகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அப்போவும் நாம் எண்ணுவோம், சீக்கிரம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி. அதே மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் கடந்து போகும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணிகிட்ருப்போம். இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, இன்னும் 2 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மன இறுக்கத்தோடு அதை கழித்து கொண்டிருப்போம். அந்த வகையில் நமக்கு ஒரு கவலையான நேரம் இது. ஏன்னா நன்மைகளை அள்ளி தந்த ஒரு மாதம், இஸ்லாமியர்களை பள்ளியோடு இணக்கமாக்கிய ஒரு மாதம், தொழுகையிலும் நோன்பிலும் குர்ஆன் ஓதுவதிலும் சதக்காக்களிலும் நம்மை ஆர்வப்படுத்திய ஒரு மாதம். இஸ்லாமியர்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை கழித்திருக்கிறோம். இந்த நாட்கள் விடைபெறப் போகிறது என்று நினைக்கிற பொழுது உண்மையில் மனம் கணக்கிறது. ஒரு பாக்கியமான தருணங்கள், நாம் ரொம்ப அனுபவித்த பொழுதுகள், அல்லது நாம் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நம்மை விட்டு பிரிய போகுது அப்படின்னு சொன்னால், அல்லது நாம் அதை விட்டும் பிரிய போகிறோம் என்ற ஒரு கட்டம் வருகிற பொழுது மனதில் கவலைகள் தொற்றிக்கொள்ளும். அது மனிதனுடைய இயல்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை வந்த பொழுது அவர்கள் பட்ட வேதனைக்கும் கவலைகளுக்கும் அது அளவே கிடையாது. கண்ணீர் வடித்து விட்டு சொன்னார்கள், மக்காவை பார்த்து சொன்னார்கள், உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ஆக பிடித்தமான ஒரு ஊர் நீதான். உன்னை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலை எனக்கு வந்துவிட்டது. அந்த நிலைக்கு இந்த மக்கள் என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இப்படி ஒரு நிலை வரவில்லை என்றால் உன்னிலிருந்து நான் வெளியே போக மாட்டேன். ஆனால் அவ்வளோ பிடித்தமான ஒரு ஊர், தான் பிறந்த ஒரு பூமி என்பதால் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஆரம்பமாக நிறுவப்பட்ட அல்லாஹ்வினுடைய முதல் ஆலயமான கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய பூமி, அதிலிருந்து வருவதற்கு யாருக்குத்தான் மனது வரும்? அங்கேருந்து கடந்து வந்துட்டாங்க, சவுர் குகையில் தங்கினாங்க 3 நாட்கள். அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மதீனாவை நெருங்கிட்டாங்க. ஜுஹஃபா என்ற ஒரு இடம் வருகிறது. மக்காவிற்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி, மதீனாவுக்கு நெருக்கமான ஒரு பகுதி. மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய 4 திசைகளில் இருந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு எல்லையிலிருந்து எஹ்ராம் கட்டுவாங்க. இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு எலம்லம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதுதான் இந்தியாவிலிருந்து போகக்கூடியவர்களுக்கு எஹ்ராம் கட்டக்கூடிய ஒரு எல்லை. ஃப்ளைட்டில் போகும்பொழுது அந்த இடம் வரும், அது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம எஹ்ராம் கட்டிடுவோம். இப்படி 4 திசையிலிருந்து உள்ளே நுழையக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு எல்லை இருக்கும்.
அந்த வகையில் சிரியாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடியவர்கள் அந்த ஜுஹ்ஃபா என்ற இடத்தில்தான் அவர்கள் எஹ்ராம் கட்ட வேண்டும். அதுதான் அவங்களுடைய எல்லை பகுதி. எஹ்ராம் கட்டாமல் அந்த இடத்த தாண்டிட்டாங்கன்னா அது குற்றமாக போயிடும். அதுதான் எஹ்ராமுடைய எல்லை. அந்த ஜுஹ்ஃபா என்ற இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகம் வந்து விட்டார்கள். ஓரளவு எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. மதீனாவுக்கிட்ட நெருங்கிட்டாங்கல்ல. ஆனால் அந்த ஜுஹ்ஃபா என்ற இடத்துலேருந்து ஒரு ரோடு ஒன்று பிரியும். அந்த ரோடு நேராக மக்காவில் கொண்டு போய் விடும். அந்த ரோட்டை, அந்த பகுதியை, அந்த பாதையை பெருமானார் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே மறுபடியும் மக்காவினுடைய ஞாபகம் வந்து விட்டது. மக்காவிலேருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் ஆயிடுச்சு. மதீனாவை நெருங்கிட்டாங்க. இதை மக்காவுக்கு போகக்கூடிய பாதையாச்சே அப்படின்னு அந்த பாதையை பார்த்துட்டு மறுபடியும் கண் கலங்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து வெளியே வந்துட்டோமே, பிறந்த பூமி, முதலாக வகி இறங்கிய பூமி, முதல் ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு பூமி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கண் கலங்குறாங்க. அப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதற்காக கண் கலங்குகிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு வசனத்தை இறக்கி விட்டான். இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். உங்களுக்கு குர்ஆனை கடமையாக்கிய, குர்ஆனை இறக்கி தந்த ரப்புல் ஆலமீன் அவன் வாக்குறுதி கொடுத்து விட்டான். நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தீர்களோ அந்த இடத்திற்கு திரும்ப உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பெருமானாருக்கு ஆறுதல் தரக்கூடிய, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய, கவலைகளுக்கு மருந்தாக அந்த வசனத்தை அந்த ஜுஹ்ஃபா என்ற இடத்துல அல்லாஹ் தஆலா இறக்கி தந்தான். கவலைப்படாதீங்க, திருப்பி நீங்கள் மக்காவுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வரும். எந்த மக்கள் உங்களை மக்காவிலிருந்து விரட்டி அடித்தார்களோ, நீங்கள் கலங்கிய கண்களோடு போகிறீர்களோ, அதே மக்காவில் உங்களுக்கு ஆளுமை ஏற்படும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக அந்த வசனத்தை இறக்கி அருளினான் என்று பார்க்கிறோம். அப்போ நேசித்த ஒரு பூமி, பிரியப்பட்ட ஒரு இடம், நாம் ரசித்த ஒரு இடங்கள், பொழுதுகள், நாட்கள், அது கழிய போகிறது என்பதை நினைக்கிற பொழுது, அதிலிருந்து நாம் பிரிய போகிறோம் என்று யோசிக்கிற பொழுது அது மனம் வலிக்கிறது, கண்ணீர் வருகிறது. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை என்றால் என்ன? சஹாபாக்கள் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தாங்க. மீள முடியாத துயரத்தில் சஹாபாக்களை ஆழ்த்தியது அப்படின்னா என்ன கவலை? பெருமானாருடைய பிரிவு, பெருமானாருடைய இழப்பு, சஹாபாக்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனை. இன்னைக்கும் பெருமானாருடைய மரணத்தை குறித்து பேசுகிற பொழுது கண் கலங்கிரும். இந்த கடைசி நாட்களில் அவர்கள் பட்ட வேதனைகள், அவர்கள் சந்தித்த அந்த துயரமான நாட்களை பற்றி பேசுகிற பொழுது உண்மையிலே கண் கலங்கி போயிடும். பேசவங்களும் பேச முடியாது, கேட்கக்கூடியவங்களும் அமைதியாக உட்காந்து கேட்க முடியாது. கனத்த இதயத்தோடு தான் அந்த நாட்களை பற்றி பேச முடியும், கேட்க முடியும். அந்த சிச்சுவேஷனில், அந்த காலகட்டத்தில் இருந்த சஹாபாக்கள் அதை எப்படி எதிர்கொண்டிருப்பாங்க? பெருமானாருடைய மரணத்தை அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு பேச்சு வரலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டுட்டு நிறைய பேருக்கு வாயடைத்து போய்விட்டார்கள், பேச்சு வராமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு கைகால்கள் செயலிழந்து போயிடுச்சு. ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்கள் கிடைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால், உடல் உறுப்புகளை பாதிக்கும். சில பேருக்கு கண் பார்வை தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சஹாபி மூத்தாயிட்டாங்க. பெருமானார் மூத்தாயிட்டாங்களா அப்படிங்கிற அந்த செய்தி, அதிர்ச்சியான செய்தியை கேட்டுட்டு அப்படியே ரூஹு பிரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு இறுக்கமான ஒரு நேரம். ஏன்னா பெருமானாருடைய அந்த மரணத்தை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகும் அதிலிருந்து, அந்த துயரத்திலிருந்து சஹாபாக்கள் வெளியே வர முடியலை. அவங்களால அழுதுகிட்டே இருந்தாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் அப்படின்னு சொன்னால்,
பெருமானாரை சின்ன பிள்ளையில் வந்து எடுத்து வளர்த்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே முதல்ல அவங்க தூக்குனாங்க. தூக்கி அவங்க ஓரளவுக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரிகிற அளவுக்கு அந்த பருவம் வர வரைக்கும் 5-6 வயசு வர்ற வரைக்கும் அவங்க வச்சு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி வருது. என்னுடைய தாய்க்கு பின்னால் இன்னொரு தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானாருடைய அந்த பிரிவை நினைத்து அவங்களால தாங்கிக்கவே முடியலை, அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுது பலவீனப்பட்டு போயிட்டாங்க. இப்படி உம்மு ஐமன் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே இப்போ அந்த செய்தி பரவுச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் உமர் இப்னு கத்தாப் அவங்களும் பேசிக்கிட்டாங்க, உம்மு ஐமன் அழுதுகிட்டே இருக்காங்களா, என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி அழுவுறீங்க, உங்கள் உடம்புலாம் பலவீனமாகி போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு எல்லோருக்கும் துயரத்தை தான் தந்திருக்கிறது. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு போயிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் லேசாயிருச்சு. எவ்வளோ சோதனைகளை சந்தித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு சிரமங்களை அவர்கள் தாங்கினார்கள். கடுமையான நோயில் இருக்கும் பொழுது கூட ஃபாத்திமா நாகி அழுதாங்க. பெருமானாருடைய அந்த நோயை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து அழுதாங்க. என்னுடைய தகப்பனாருக்கு இவ்வளோ பெரிய சோதனையா, எவ்வளோ பெரிய நோயில் அவங்க வந்து சிரமப்படணுமா அப்படின்ட்டு ஃபாத்திமா நாகி அழுத பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்பு மகளே கவலைப்படாத, இதற்கு பின்னால் உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த சோதனையும் வராது. ஏன்னா நான் மூத்தாயிருவேன், மூத்தான பிறகு அல்லாஹ்விட்ட வந்து எனக்கு என்ன சோதனை வரப்போகுது, இதற்கு பிறகு சோதனையிலிருந்து நான் விடுபட போகிறேன், நீ கவலைப்படாதன்னாங்க. அதனால் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் இவ்வளோ அழுவுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க, அது எனக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது எனக்கும் தெரியும். நான் அழுவது அவர்களுடைய பிரிவை நினைத்து மட்டுமல்ல, அவர்களுடைய பிரிவுக்காக மட்டும் நான் அழுவல்ல. என்னுடைய முழு அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு துண்டிச்சு போயிடுச்சே அப்படின்னு நினச்சி அழுவுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே வானுலகத்திலிருந்து வகை வரும், ஜிப்ரீல் உலகத்துக்கு வருவார். நம்மகிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்குனா, இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி விட்டான், இந்த ஆயத்து இறங்கி இருக்குது, இந்த வசனம் இறங்கி இருக்குது, இந்த அத்தியாயம் இறங்கி இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்களே, ஓதி காட்டுவாங்க. நமக்கு ஒரு இன்பம் வருமே, அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரசித்தோமே, அந்த பொழுதுகள் திருப்பி வராத. அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த வகையினுடைய தொடர்பு துண்டிச்சு போயிடுச்சே, இதோடு முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக செய்தி எங்கே வரப்போகுது? ஏன்னா பெருமானார் தான் கடைசி நபி, இறுதி தூதர். இதற்கு பிறகு நபி வரமாட்டாங்க, நபிக்கு தான் வகை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வகையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதை நினைத்து தான் அழுகிறேன், அதை நினச்சி தான் என்னால் தாங்கிக்க முடியலை, என்னுடைய அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது அதை கேட்டுட்டு இவர்களும் தேம்பி அழுதார்களாம். இப்படி ஒரு சிந்தனையில் அவங்க அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, ஆமாம் அப்படி ஒரு வகை நின்று போச்சே அப்படின்னு நினச்சி அபூபக்கர் நாயகம் அழுதாங்க, உமர் இப்னு கத்தாப் அவங்களும் அழுதாங்களாம். ஒரு பாக்கியமான ஒரு நிலை வந்து நம்மகிட்ட இருந்து கடந்து போக போகுது, துண்டிக்க போகுது, அதிலிருந்து நாம் வெளியே போகிற போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கவலை வருதா இல்லையா? அந்த கவலை தான் ரமதான் விடைபெறக்கூடிய நேரத்திலும் மூமின்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழமான அந்த கவலை பதிந்திருக்கும். இந்த கவலையோடு நாம் இருக்கிறோம். இந்த கவலையான நேரத்தில் நம்ம 2 துவாவை மறக்காமல் செய்யணும். ஒன்று, யா அல்லாஹ் இந்த ரமதானை எங்களுக்கு கடைசி ரமதானாக ஆக்கிறாது. அல்லாஹ் இது போன்று வாழ்க்கையில் நிறைய ரமதான்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த துவாவை மறக்காமல் கேட்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் எண்ணற்ற ரமதான்களை சந்திக்கக்கூடிய பெரும் நசீவை நமக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. அந்த துவாவை மறக்காமல் கேட்கணும். 2வது ரமதான் முழுக்க நாம் கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாளைக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய நாட்கள், இனி அடுத்து வரக்கூடிய ரமதான் வரைக்கும் அந்த துவாவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இதில் தான் நம்ம நிறைய அமல்கள் செய்கிறோம், அல்லாஹோடு நெருங்கி வர்றோம்.
அல்லாஹோடு நெருங்கி வரக்கூடிய அந்த தருணங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய தருணங்களாக இருந்தால் தானே நமக்கு லாபம், இல்லை நஷ்டமாயிருமே, கைசேதமாயிருமே. அல்லாஹ்விடத்தில் கவலையோடு அந்த துவாவை முன்வைத்து ஒவ்வொரு நாளும் கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அமல் செஞ்சதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிடாது. அதற்கு பிறகு முக்கியமான ஒன்று துவா. எந்த அமல் செஞ்சாலும் காபத்துல்லாவை கட்டி முடித்ததோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடமை முடிஞ்சிருச்சுன்னு வரல. காபத்துல்லாவை அல்லாஹ் கட்ட சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டுனாங்க. கட்டி முடித்ததோடு அங்கிருந்து கேட்ட துவா தான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, நீ ஒரு கடமையை கொடுத்த, நான் செஞ்சிட்டேன். இந்த கடமை என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று எனக்கு தெரியாது. நீ அதை அங்கீகரிச்சிட்டியா இல்லையான்னு தெரியாது. உன்னுடைய பள்ளி தான், உன்னுடைய மஸ்ஜித் தான் நான் கெட்டினேன், நீ சொல்லி தான் நான் கெட்டினேன். உன்னுடைய மஸ்ஜிதை கெட்டினதுனால நான் பாக்கியமானவன் ஆயிருவங்கிறது உண்மை தான். ஆனால் நீ அதை ஏற்றுக்கணுமே, ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக நான் இருக்கணுமே. இல்லைன்னா நான் கை செய்தப்பட்டவனாக மாறிடுவேனே. நாம் நினைக்கிறோம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் பெரிய வேலைகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வேலைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாக இருந்தால் தானே பாக்கியமானவர்கள், இல்லைன்னா நஷ்டவாளியாக மாறிடுவோமே. அதனால் செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடிய பணிகளை வச்சு நாம் பெருமைப்பற்றக்கூடாது. அது அல்லாஹ்விடத்தில் என்ன தரத்தில் இருக்குது என்பதை நினைத்து நாம் கவலைப்படணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டாங்க. அந்த ஆயத்தை நினைத்து பார்க்கிற பொழுதெல்லாம் இமாம்கள் அழுவார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துவாவை நினச்சி பார்க்கும் பொழுதெல்லாம் இமாம்கள் கண்களை கண்ணீர் வருமா. ஏன்னா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நேசர் என்று சொல்லப்பட்டவர்கள். அவங்களுக்கே அந்த கவலை இருக்குது. நாம் ஒரு ஆளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். என்ன தைரியம்? அவர்கிட்ட நமக்கு அங்கீகாரம் இருக்கும். ஒருத்தரோடு நம்ம ரொம்ப தூரமாக இருக்கிறோம், டச்சே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும். நம்மளை ஏற்றுக்குவாரா மாட்டாரான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் ரொம்ப நெருக்கமான ஆட்கள்கிட்ட நம்ம பயமே இருக்காது. ரொம்ப தைரியமாக இருப்போம். ஏன்னா அவர் ரொம்ப நெருக்கமான ஆள், நம்மளை கபூல் செஞ்சிருவார், அங்கீகரிச்சிருவாருன்னு ஒரு தைரியம் இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லையே. அவங்களே கவலைப்பட்டு அழுதாங்களே. அவர்களுக்கே அந்த பயம் இருக்கிற பொழுது நம்முடைய அமல்கள்லாம் எம்மாத்திரம் என்று நினைத்து முன்னோர்கள் அழுதார்களாம். அந்த துவாவை நினைக்கும் பொழுதெல்லாம் அழுக வருமா. அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் இருகரம் ஏந்தி இந்த 2 துவா மறக்காமல் கேட்கணும். யா அல்லாஹ், ரமதானை எங்களுக்கு இன்னும் பன்னெடுங்காலம் இந்த ரமதானை சந்திக்கக்கூடிய நசீபை தா என்று கேட்க வேண்டும். இந்த ரமதானில் நாங்கள் செய்த அமல்களை நீ மறக்காமல் ஏற்றுக்கொள், அங்கீகரித்து விடு. எங்களை மக்பூலீன்களில் நீ சேர்த்து விடு, மர்தூதீன்களில் சேர்த்து விடாதே. ஒவ்வொரு தராவிக்கு பின்னாலே அந்த துவா நம்ம மறக்காமல் நம்ம துவா செய்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ ஹாதா ஷஹரி ஷரீஃப் மினஸ் ஸுஅதாஇல் மக்பூலீன். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கியவான்களில் எங்களை ஆக்கிரு அப்படின்னு துவா செய்கிறோம். வலா தஜஅல்னா மின் அஷ்கியாயில் மர்தூதீன். நிராகரிக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட, புறம் தள்ளப்பட்ட அபாக்கியசாலிகள் எங்களை ஆக்கிராத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தராவிக்கு பின்னாலே அந்த துவாவை இமாம்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓதிட்டுருக்குறோம். அந்த துவாவை மறக்காமல் கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆயுள் காலத்தை நீளமாக்கி ஆரோக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. பன்னெடும் காலம் நிறைய ரமதான்களை சந்திக்கின்ற நசீவை தருவானாக. மௌத் வரைக்கும் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. குர்ஆனோடு வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரமதானோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. எல்லா காலத்திலும் மஸ்ஜிதோடு தொடர்புடைய மக்களாக நம்மை ஆக்கிடுவானாக. ரமதானுடைய காலங்களில் நாம் செய்த நோன்புகள், தொழுகைகள், சதகாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொண்டு அதற்கு சிறந்த பிரதிபலனை, சிறந்த பகரத்தை ஈருலகத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.